Hi, NCRT, Grade 11, Chapter 8, Redox Reactions, book back questions. Question number 8.10. The compound AgF2 is unstable compound. However, if formed, the compound acts as a very strong oxidizing agent. Why? அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ Ag and F2. ஸோ இதை நம்ம எப்படி பிரித்து எழுதிக்கலாம் அப்படின்னா Ag2 plus 2F minus அப்படின்னு எழுதிக்கலாம். ரைட்? Ag2 plus வந்து அன்ஸ்டேபிள். ஏஜிக்கு 2 ஆக்சிடைஸ் ஸ்டேட் இருக்குது சில்வருக்கு, +1 அண்ட் +2. அண்ட் அதில் +2 நம்மளால் எங்கேயுமே பார்க்க முடியாது, ரொம்ப அன்ஸ்டேபிள். +1 தான் இருக்கிறதே மோஸ்ட் ஸ்டேபிள். ஸோ அதனாலேயே இது என்னாக நமக்கு அன்ஸ்டேபிளாக இருக்குது. இருந்தாலும் இப்போ நமக்கு Ag2 ப்ளஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. இது இம்மிடியேட்டாக என்ன பண்ணுன்னா, இட் வில் லூஸ் அக்செப்ட் அன் எலக்ட்ரான். ஸோ எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணிடும், அது Ag ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணுறதுனால இது ஃபாஸ்ட்டாக ரெடியூஸ் ஆகும். ஸோ இட் கேன் ஆக்ட் அஸ் அ ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டு. ஸோ நியர்பை இருக்கிறவங்க என்ன பண்ணுவோம், ஈஸியாக ஆக்சிடைஸ் பண்ணிடும். ரைட்? அண்ட் ஃப்ளூரின் ஆல்சோ மோர் எலக்ட்ரான் நெகட்டிவ். அப்போ இது பிறகு நமக்கு மோர் அயானிக்காக இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸியாக எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ண வைக்கும். ரைட்? தேங்க்யூ.